காலை வணக்கம் உறவுகளே. இது வெனஸ்டே மார்னிங். இன்றைக்கி காலை ஆஸ் யூஷுவல் நைட்டே பால் காய்ச்சிருந்ததுனால பால் மட்டும் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். சைட் பை சைடு இன்றைக்கி பாப்பாவுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா மில்லட்டில் பொங்கல் செய்ய போகிறேன். அதுக்கான ப்ரிப்பரேஷன் வேலை தான் போயிட்டு இருக்குது. முடிஞ்சளவு மில்லட்ஸ் எல்லாம் ஓரளவு நான் பாப்பாங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். சைட் பை சைடு அது ஊற வச்சுட்டு ஃபில்டர் காஃபி போட்டு எடுத்துக்கலாம். அதனுடைய வேலைகள் போயிட்டு இருக்குது. இது வந்து பாப்பாவும் ஃபில்டர் காஃபி குடிப்பா, நானும் ஃபில்டர் காஃபி குடிப்பேன். அதனால் சரி கொஞ்சம் ஃபில்டர் போட்டு வச்சா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்படியே மில்லட்ஸும் கொஞ்சம் ஊறிடுச்சு. ஸோ பொங்கல் வேக வைக்கலாம். இப்போ அரை டம்ளர் மில்லட்னால் எந்த மில்லட்னா வரகு, சாமை, குதிரைவாளி எதுனா நீங்கள் எடுத்துக்கலாம். அரை டம்ளர்னால் அதுக்கு அரை டம்ளர் பாசிப்பயிறு, 1க்கு 3.5 பங்கு. ஸோ 2 விசில் வச்சு எடுத்துக்கின்னு தண்ணி ஊற்றி ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊற வச்சு நீங்கள் நல்லா குழைய 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக பொங்கல் ரெடி ஆகிடும். நீங்கள் நார்மலாக தாளித்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கத்திரிக்காய் வச்சு கொட்ஸு மாதிரி பண்ணேன், கத்திரிக்காய் கடையல் மாதிரி. அதுதான் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி காலையில் கோதையோட பிரேக்ஃபாஸ்ட் அண்டு ஸ்நாக்ஸுன்னு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து மில்லட் பொங்கல் தான். பாருங்கள், உங்களுக்கு வேணும்னா இது வந்து நல்லா கலக்கினிங்கன்னா உங்களுக்கு நல்லா இதுவாக வந்துடும். இன்னும் குழைய வேணும்னா லைட்டாக சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக குழஞ்சிச்சு பாருங்கள், மில்லட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இது கூடவே நீங்கள் நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். பாப்பா எழுந்துக்குனா சரி அவளுக்கு பாதாம் பால் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பாதாம் பால் போட்டு எடுத்துக்கிட்டேன். மில்லட்ஸ் பொங்கல் நார்மலாக நம்ம பொங்கல் தாளிக்கிற மாதிரி மிளகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இன்றைக்கி காலைல வேலைகள் இப்படி தான் போயிட்டு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாலும் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும், மற்றவங்களுக்கு பிடிக்கும். இதே மாதிரி இன்னொரு மினி ப்ளாகில் பார்க்கலாம். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு 1 by 1 வீடியோஸ் ரெகுலராக வரும். இன்னொரு மினி ப்ளாகில் பார்க்கலாம். பாய் கைஸ்.